Hello friends, welcome back to RPJP Vlogs. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நம்ம ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். வாழைப்பழம் வந்து எந்த பழமாக வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து நல்லா வந்து பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் வந்து தோல் உரிச்சுக்கலாம். நல்லா பழுத்த பழமாக இருக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து உரித்து எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பழத்தையும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றா வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் கிட்ட வந்து நான் அதை வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். 8 மணி நேரம் கழித்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் எவ்வளோ தூரம் வந்து கொள்ளளவு பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் இருந்த மேனிக்கு அப்படியே வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லா வாழைப்பழத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இது கூட டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். டார்க் சாக்லேட் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ரிச்சாக இருக்கும். கலரும் நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாழைப்பழத்தோட ஃப்ளேவரும் வந்து தெரியாமல் இருக்கும். நான் 2 சாக்லேட் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இது கூட வந்து 4 சாக்லேட் கூட போட்டுக்கலாம். நல்லா ரிச்சாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து உடச்சி இது கூட போட்டுட்டு அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இது கூட வந்து நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி வந்து நீங்கள் சாக்லேட் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நீங்கள் 4 சாக்லேட் போடுறீங்கன்னா ஜீனி வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது கூட நாட்டு சக்கரை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் பூஸ்ட்டு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ளேவருக்காக, வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கணும், அதுக்காக. பூஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணுறேன். ஃப்ரீசரில் இருந்த வாழைப்பழம்னால விட்டு விட்டு தான் வந்து பிளெண்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து எந்த ஒரு லிக்விடாக வந்து எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை, அதனால் விட்டு விட்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிளெண்ட் ஆனதும் இது கூட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாழைப்பழம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் ஐஸ்கிரீம் பதமாக இருக்கும். இதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் மட்டுமே வந்து ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் நிப்பாட்டி ஓட்டணும். என்னால் மிக்சியில் நிப்பாட்டி ஓட்ட முடியாதனால நான் பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் வச்சே நான் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கை விடாமல் வந்து நான் அப்படியே மிக்சிங் பவுல்லையே வந்து நான் கிளறி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா வந்து கெட்டி ஆகும். நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அளவுக்கு வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து நிப்பாட்டி நீங்கள் ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் சேர்த்து பாருங்கள். அந்த வாழைப்பழத்தோட அந்த ஃப்ளேவரே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் டெய்ரி மில்க் சாக்லேட்டை இன்னும் 2-3 வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும். நீங்கள் 10-12 வாழைப்பழம் தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. 4-5 வாழைப்பழம் இருந்தால் கூட அது ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் போட்டு கொஞ்சமாக வந்து பூஸ்ட்டு போட்டு 1 ஸ்பூன் சுகர் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நான் வந்து பிளெண்டர்லேயே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கொலன்னு ஆயிடுச்சு. நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொடுக்குறதா இருந்தால் நிப்பாட்டி தான் போட முடியும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய வந்து ஐஸ்கிரீம் இது. இதில் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நான் வந்து ஃப்ரீசரில் வைக்கிற பாக்ஸில் நான் ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறேன்.
முக்கால்வாசி அளவுக்கு வந்து போட்டுட்டு நல்லா டேப் பண்ணணும். 2-3 தடவை வந்து தட்டணும். அப்போ தான் வந்து நல்லா டக்குன்னு வந்து ஃப்ரீஸ் ஆகி வரும். இது கூட வந்து ஃபாயில் பேப்பர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து ஏர் டைட்டாக இருக்கணும். எந்த தண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து உள்ளே போயிடக்கூடாது. அதுக்காக போட்டுட்டு அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இன்னமும் கொஞ்சம் வந்து இருந்துச்சு மிச்சம், அதையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து குல்ஃபி மவுல்டு இருந்துச்சுன்னா அந்த குல்ஃபி மவுல்டில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். குறைஞ்சது 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம். ஒரு வேளை வந்து கெட்டி ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு தடவை வந்து ஓட்டிட்டு திரும்ப வந்து 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும். நான் பிளெண்டரில் சேர்த்து பிளெண்ட் பண்ணனால எனக்கு ஒரே தடவையிலே வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு. நான் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வச்சுருப்பேன். அவ்வளோதான், ஐஸ்கிரீம் வந்து ஈஸியாக தயாராகிடுச்சு. இது கூட வந்து ஹர்ஷீஸு ஏதாவது வந்து இருந்துச்சு அப்படின்னா மேலாப்பில் நீங்கள் வந்து தூவி விடலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்து வைங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக தயாரான வந்து ஐஸ்கிரீம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே தான் செஞ்சுருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.